ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள், முக்கியமாக உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. இது சம்மந்தமா நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நெறைய கப்பிள்ஸ் வரீங்க. என்னன்னா மேரேஜ் ஆயி 2 இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ லேடீஸ் சைட் பெண்கள் சைட் பொறுத்தவரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் பக்கம் பார்க்கும்பொழுது இந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நெறைய பேருக்கு குறைவாக இதனால உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய நெறைய விஷயங்கள், அது ஃபேமிலியில நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்றீங்க. டிப்ரஷன், ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறவங்க. இதனாலேயே வீட்டுக்கு வர்றதுக்கே ஒருத்தர் ஃபேஸ் பண்றதுக்கே எங்களுக்குள்ள ஒரு மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஹேப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் ரொம்ப எளிமையாக இயற்கையான முறையில சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப நாளா உடல் உஷ்ணத்தினால இந்த மாதிரி நாக்டியூர்னல் எஜாகுலேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இரவு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகள்லாம் எடுக்கும்பொழுது இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் நீங்க எடுத்துக்கிட்டே வரலாம். இதை தாண்டி உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஆண்களுக்கு வலிமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகளில் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள், முக்கியமாக உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. இது சம்மந்தமாக நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய கப்பிள்ஸ் வரீங்க. என்னென்னா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ லேடிஸ் சைட் பெண்கள் சைட் பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் பக்கம் பார்க்கும்பொழுது இந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நிறைய பேருக்கு குறைவாகத்தான் இருக்குது. ஏஜ் பார்த்தோம்னா 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கட்டும், 35, இந்த மாதிரி யங் அடல்ட்ஸ், ஆண்களுக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள், அது ஃபேமிலியில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்கிறீங்க. டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க. இதனாலேயே வீட்டுக்கு வர்றதுக்கே ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்குள்ள ஒரு மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஹேப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் ரொம்ப எளிமையாக இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் தீர்வு எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு குறைபாடு, ஸோ டிஃபிஷியன்சி அப்படின்னே சொல்லலாம். என்ன டிஃபிஷியன்சி? ஒருவேளை விட்டமின் டிஃபிஷியன்ஸாக இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை மிக எளிமையாக சித்த மருத்துவத்தில் இயற்கை முறையில் நம்ம சரி செய்ய முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இயற்கை முறையில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஒரு சிலர் என்னன்னா அந்த ஏஜ் குரூப்பில் யங் ஏஜில் பார்த்தோம்னா நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா பேக்கில் லோ பேக் அப்படின்னு சொல்கிறோங்களா, இந்த லம்பர் ரீஜனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தோ, இல்லை நமக்கு அடிபட்டு அதனால் டிஸ்க் ப்ராப்ளமோ, இந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது அடிபட்டு அதனால் இந்த பிரச்சனைகள் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகளோ, வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கலாம், மம்ஸ் வந்திருக்கலாம், அதனோட ஒரு வெளிப்பாடாக கூட இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த விந்தணுக்கள் இரவு நேரத்திலே தூக்கத்திலே உங்களுக்கு வெளியேறது, நாக்டியூர்னல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய, பித்தம் அதிகரித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருடக்கணக்கில் எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நமக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதோ, ஸோ ஃபேமிலிக்குள்ளே நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ண முடியாத ஒரு நிலைமையோ உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப நாளாக உடல் உஷ்ணத்தினால இந்த மாதிரி நாக்டியூர்னல் எஜாகுலேஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இரவு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகள்லாம் எடுக்கும்பொழுது இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி என்ன வகையான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் எடுக்கலாம்?
ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது கசகசா. ஸோ கசகசா லேகியமாக நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கசகசா லேகியம் பயன்படுது. இதில் கசகசா லேகியமில் அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான், கோஷ்டம், அக்ரஹாரம் இந்த மூலிகைகளும் சேர்ந்துருக்கும். அப்போ கசகசாவும் சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து உயிரணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இரவு நேரத்தில் தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க, உஷ்ணம் குறையும். இரவு நேரத்தில் விந்து வெளியேறுவது உங்களுக்கு குறையும். நீங்கள் செம்மன் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதில் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஏசோஸ்பெர்மியா கண்டிஷன் இல்லை ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மெடிசன்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அதே மாதிரி உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். இதில் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நெய் வகை மருந்துகளை அதிகமாக சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏன்னா நெய் மருந்து எதற்காக நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம், நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா நெய் மருந்து ஸ்பெஷலாக ஆண்களுக்கு இருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் நெய் கொடுப்போம், அஸ்வகந்தா நெய், இந்த மாதிரி நெய் மருந்துகள். அதுக்கப்புறம் இந்த வெந்தய கீரையும் மணத்தக்காளியும் சேர்ந்த நெய் மருந்துகள் எடுக்க தான் உடல் உஷ்ணம் ஆண்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், விந்தணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுப்போம். இப்போ இந்த லேகியம் இரவு எடுக்கிறீங்கன்னா டெய்லி காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா நெய் வந்து எடுத்துக்கிட்டே வரணும். இந்த அஸ்வகந்தா நெய் அப்படின்னு சொல்கிறது, இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் பிட்டவியல் செய்து எடுத்து அதை திரும்ப நெய்யாக காய்ச்சி எடுக்கக்கூடிய மருந்து வகை. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் சொல்லலாம். இந்த அஸ்வகந்தா பொடியோட வேறு சில மூலிகைகளும் இதில் சேருது. இந்த நெய்யில் பார்த்தோம்னா ஜாதிக்காய் சேருது, ஜாதி பத்திரி நம்ம போடுவோம், கிராம்பு, ஏலக்காய் இந்த மூலிகைகளும் இதில் சேருது. அடுத்து முக்கியமாக வாய்விடங்கம், பால் மிளகு, வெண்மிளகு இத்தனை மூலிகையும் சேர்த்து இதை நெய்யாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆண்களுக்கு அதிகமான ஒரு பலம் உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ நைட் வந்து எனக்கு இந்த மாதிரி விந்து வெளியேற்றம் இருக்குது, விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நெய் மருந்து அஸ்வகந்தா நெய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். டெய்லி காலையில் 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். இதை தாண்டி உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஆண்களுக்கு வலிமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, வல்லாரைக்கீரை, வெந்தயக்கீரை இந்த கீரைகள் எல்லாமே உங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளுங்க. முளைக்கட்டிய, இதுதான் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொன்னால், முளைக்கட்டிய பச்சை பயிறு, முளைக்கட்டிய கேழ்வரகு, முளைக்கட்டிய எள்ளு, கருப்பு எள்ளு அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். தினந்தோறும் உணவில் இதை சேர்த்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிறு வகைகளை சாப்பிட்டுட்டே வாங்க. புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம், ஸோ இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு தினந்தோறும் ஒரு வாழை, அது செவ்வாழையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி உணவு முறைகளோட கட்டாயம் 7 மணி நேரமாவது தூக்கம் அவசியம். ஸோ ஆண்கள் இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன உளைச்சல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.